இந்த சமகவனி the numerator and denominator ரெண்டும் கொடுத்திருக்கான் numerator and denominator. So ஃபைனலாக கேட்டிருக்கிறது ஃப்ராக்ஷன் கேட்டிருக்கான். ஸோ the fraction எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம், that is x by y அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணால் அப்போ x என்னது நியூமரேட்டர், y டினாமினேட்டர். இப்போ புரியுதா? ஸோ அப்போது நியூமரேட்டர்ன்றது இந்த இடத்துல x, y அப்படிங்கிறது டினாமினேட்டர். இப்போ என்ன சொல்லியிருக்கான், the sum of numerator and denominator of a fraction is 4 more than twice the numerator. Twice the numerator என்ன, numerator வந்து x, twice the numerator அப்படிங்கிறது that is 2x. Now based on that we can arrive at the equation. So இது first equationக்கான ஒரு statement. என்ன சொல்லியிருக்காங்க, sum of numerator, so x plus y is equal to என்ன சொல்றான், fraction is 4 another more than the twice the numerator அப்படின்றான். அப்படின்னா twice the numerator வந்து 2x இல்லையா, x வந்து numerator, twice the numerator னா 2x plus 4 more அப்படிங்கிறான். ஸோ இதுதான் அந்த ஈக்குவேஷன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஈக்குவேஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கணும். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கோ. அப்போது 2x இந்த பக்கம் வந்ததுனாக்கா x minus 2x, அடுத்தது இந்த இடத்துட்ட ப்ளஸ் ஒய் அப்படி இருக்கட்டும், தட் இஸ் ஈக்குவல் டு 4. ஸோ அப்போ மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 4. ஸோ திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1. மாடிஃபைட் ஃபார்மில் கொண்டு வந்திருக்கோம். அடுத்தது ஸோ யூ கேன் இதை வந்து ஃபைனல் ஈக்குவேஷனாக எடுத்துக்கோ. ஏன்னா அந்த இது சால்வ் பண்ணுறப்போ கொஞ்சம் கன்ஃபியூஷன் வரும்னால இதை ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துப்போம். அதுக்கு அடுத்தது இப்போது second equation target பண்ணுவோம். If 3 is added to each of the numerator and denominator, their ratio becomes 2:3. So 3 is added. So second equation என்ன சொல்றான், this is second equation. இது first equation, இது second equation. Second equationல 3 is added to the numerator and denominator. அப்போ x numerator plus 3 added divided by y plus 3. புரியுதா? So that becomes what? 2:3, that is 2/3. ஓகே, இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் அரைவ் பண்ணிட்டோம். பட் இதை மாடிஃபை பண்ணோம் கொஞ்சம் நமக்கு தகுந்த மாதிரி. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ 3 into x plus 3 is equal to 2 into y plus 3. அப்போ 3x 3 3s are 9, 2y, அதுக்கப்புறம் plus 6. சரியா? ஸோ அப்போ y இந்த பக்கம் எடுத்து வந்துடு 2y. ஸோ 3x minus 2y is equal to இந்த இடத்துட்ட 9 எப்படி போயிடுது. ஸோ 6 plus 9 becomes minus 9. That is equal to minus 3. ஸோ அப்போ 3x minus 2y அப்படிங்கிறது becomes minus 3. So this becomes equation number 2. Okay. Our idea is now eliminate x plus y ல ஏதாவது ஒரு term. ஸோ இங்கே உள்ள term எடுத்துகிட்டு வருவோம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் மறுபடியும் எடுக்கிறேன் இங்கே. ஸோ எடுத்துகிட்டு வந்தாக்கா இங்கே மைனஸ் எக்ஸ், அடுத்தது ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 4 அப்படின்னு இருக்கு. இது ஈக்குவேஷன் 1. ஓகேயா? இப்போ ஏதாவது ஒரு டேர்மை ரிமூவ் பண்ணணும். ஸோ பெஸ்ட் என்ன பண்ணலாம், இதை செகண்ட் ஈக்குவேஷனை we can multiply by 2. அப்போ we get minus 2x plus 2y is equal to 2 4s are 8. அடுத்தது இந்த செகண்ட் ஈக்குவேஷனை கீழே இந்த பக்கம் இறக்கலாம். ஸோ 3x minus 2y is equal to minus 3. Okay. Now just like that you can add so that you can eliminate y term cancelled. So 3x minus 2x into the x, so that is equal to 5. So x oda value 5. For comfortable we can substitute in any one of this equation. So we will take minus x plus y is equal to 4. Okay, so we know already minus x plus y
is equal to 4ன்ற ஈக்குவேஷன் இருக்கு. இப்போ இந்த 5ஓட வேல்யூ எக்ஸோட வேல்யூ இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ -5 plus y is equal to 4. Therefore, அப்போ y is equal to 4 plus 5 ஆயிடும். That is equal to 9. So y is equal to 9. எடுத்து எழுதுறப்ப டக்குன்னு மிஸ்டேக் வந்துடும், ஜாக்கிரதை. Okay, so x is equal to 5, y is equal to 9. But you should write this as a fraction. ஏன்னா fraction தான் கேட்டிருக்கான், அந்த நம்பர் கேட்டிருக்கான். So x by y is equal to 5 by 9 அப்படி தான் எழுதணும். Okay.